அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, 2015ல உள்ள தமிழ் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தாச்சு. இப்போ 51வது கொஸ்டின்ல இருந்து 100வது கொஸ்டின் வரைக்கும் பார்க்கலாம். 51வது கொஸ்டின் பொருட்டன்று பிரித்து எழுதுக. பொருட்டு கூட்டல் அன்று. அடுத்து 52 இந்த பக்கம் நம்ம சார்பெழுத்துக்களின் வகைகள்ல ஆயுத குறுக்கம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸாம்பிள் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆயுத குறுக்கம்னா நமக்கு ஆயுத எழுத்து குறுக்கி ஒலிக்கணும். கற்றீது. ஐகாரம்னா ஐகாரம் குறுகி ஒலிக்கணும். கடலை அப்படின்னு லாஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஔகாரம் மீன்ஸ் ஔகாரம் வௌவால் வவ் அப்படின்றதுல நமக்கு ஔ வந்திருக்கு. மகர குறுக்கம்னா மருண். இது எல்லாமே குறுகி வந்து ஒலிக்கும். ஆயுத குறுக்கம் வந்து குறுகி ஒலிக்கும் போது அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். ஐகார குறுக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லின் முதல்ல இப்ப 5 அப்படின்னு வரும்போது 1.5 மாத்திரையா குறுகி ஒலிக்கும். இதே இடையிலையோ இல்ல இறுதியிலையோ இப்ப கடையில இறுதியில வருது, இந்த மாதிரி குறுகி ஒலிக்கும் போது 1 மாத்திரை அளவுல நமக்கு குறுகி ஒலிக்கும். ஔகார குறுக்கம் முதல்ல மட்டும்தான் வரும். அப்படின்ற லெட்டர் வந்து இடையிலையோ இறுதியிலையோ வரவே வராது. ஸோ முதல்ல மட்டும்தான் வரும். அந்த டைம்ல 2 மாத்திரையிலிருந்து நமக்கு 1.5 மாத்திரையா குறுகி ஒலிக்கும். மகர குறுக்கம் வந்து ஆயுத குறுக்கம் மாதிரி தான். அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறுகி ஒலிக்கும். அடுத்து அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. ஸோ நமக்கு வந்து மா வரிசை கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் மாமா, மிமி, முமு, மெமி, மை, மொமோ, மவு சொல்லுவோம். ஸோ மா தான் ஃபர்ஸ்ட் வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பொறுத்துக. விரிநகர் நமக்கு வினைத்தொகையில வரும். ஏன்னா வினைத்தொகை அப்படின்றது 3 காலங்களுக்கும் பொருத்தமானதா இருக்கும். விரிநகர் அப்படின்றது விரிந்த நகர், விரிகின்ற நகர், விரியும் நகர் அப்படின்னு வரும். மலரடி உவமை தொகை. மா, பலா, வாழை உம்மை தொகை. இதுலவும் போட்டுக்கலாம். மாவும் பலாவும் வாழையும். முதுமரம் முதுமை கூட்டல் மரம் வரும். நமக்கு பண்பு தொகை. அடுத்து இன்னொரு பொறுத்துக. 3 காலங்களில் ஒன்றினை உணர்த்துவது எது? வினைமுற்று. ஸோ வினைமுற்று முடியும் போது செய்தான், செய்கின்றான் அப்படின்னு லாஸ்ட் முடிப்போம். ஸோ 3 காலங்கள்ல ஏதாவது ஒன்றை மட்டும்தான் அது உணர்த்தும். 3 காலங்களையும் உணர்த்துவது எதுனா வினையெச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல் இது மூணுமே தொழிற்பெயர்ல வரும். நமக்கு முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். எச்சம் அப்படின்னாலே முற்று பெறாதது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து பொருந்தா இணை. முல்லை. ஸோ இந்த பக்கம் வந்து திணைகளும் இந்த பக்கம் தொழில்களும் கொடுத்துருக்காங்க. முல்லை வரகு விதைத்தல், களை பறித்தல். கரெக்டு தான். காடு. பாலையில என்ன பண்ணுவாங்க? நிறை கவர்தல், சூறையாடுதல். குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், அங்கே தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல். மருத திணையில மீன் பிடித்தல், உப்பு விற்றல் வராது. இது வந்து நெய்தல் திணையில தான் மீன் பிடித்தல், உப்பு விற்றல் வரும். ஸோ பொருந்தா இணை ஆப்ஷன் டி. அகர வரிசை நமக்கு வந்து இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரே லெட்டர்ஸே ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் கொடுத்தாங்க. அப்போ நம்ம 3வது லெட்டர் தான் வந்து நம்ம பார்க்கணும். இதுல பார்த்தீங்கன்னா கண், கண், கண். ஸோ இதெல்லாம் ஓகே. இதுக்கு அடுத்து கண்க்கு அப்புறம் வேற எந்த லெட்டருமே இல்லை. அப்போ 2 எழுத்து உள்ளது தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து டா வரிசையில டா நான் பார்க்கும்போது டா வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ டாலையும் ஃபர்ஸ்ட் டா, அடுத்து டூ. ஸோ இந்த வரிசை தான் நமக்கு கரெக்டா இருக்கு. விலை நீக்கி எழுதவும். ஐப்பசி மாசம் அடைமலை இம்பாங்க. ஸோ இதை கரெக்டா சொல்லும் போது ஐப்பசி மாதம் அடைமலை. ஸோ இந்த அடைமலை அப்படின்ற வார்த்தை தான் நம்ம கரெக்டா தெரியணும். அடைமலை என்பார்கள். கீழே தரப்பட்டுள்ளவற்றில் சரியானவை எவை? நான், யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். சரியா இருக்கு. அடுத்து நாம், யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். இதுவும் கரெக்ட். வேற்றுமை உருபெயர்க்கும் போது யான் என்பது என் எனவும், யாம் என்பது எம் எனவும், நாம் என்பது நம் எனவும் தெரியும். இதுவும் கரெக்ட். அடுத்து பாருங்க. நீ, நீர், நீவீர், நீயீர், நீங்கள் என்பது முன்னிலை ஒருமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருமை வராது. ஒருமைன்னு வரும்போது நீ மட்டும்தான் ஒருமையில வரும். ஓகே, மற்றபடி நீர், நீவீர், நீங்கள், நீர் இது எல்லாமே பன்மையில வரும். ஒரு முன்னிலை பன்மை பெயர்கள்ல வரும். ஸோ அதனால இது ராங். அப்போ 1, 2, 3 இது 3 தான் சரியானவை. அடுத்து ஒரு நமக்கு வந்து வினைத்தொகை தான் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்து ஒரு இலக்கணம். கூவா அப்புறம் வந்து குறுகினி இது ரெண்டும் என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்டிருக்காங்க. கூவா அப்படின்றது வந்து லாஸ்ட் முற்று பெறாமல் வந்திருக்கு. அப்பவே நமக்கு தெரியும் எச்சம். ஸோ கூவான்றது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறையில தான் இருக்கு. கூவா அப்படின்னா அது நெகட்டிவ். அடுத்து குறுகினி அப்படின்றது வினையெச்சம். பொதுவா நீ ஈ ஊ இதுல வந்து இருந்ததுன்னா அது வினையெச்சம். ஆள் இருந்ததுன்னா அது பெயரெச்சம். சரியா? அடுத்து 61 இந்த பக்கம் நமக்கு வந்து மயங்கொலி எழுத்துக்களை வச்சு கொடுத்துருக்காங்கல்ல. லா வச்சு. வாழை அப்படின்னா இளம்பெண். உலை பிடரி மயிர். விலை தயிர். வலை சுரப்புன்னை மரம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, பார்த்துக்கோங்க. இன்மையுள் இன்மை விருந்தொரால். இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு பண்பாகு பெயர்.
காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுபவர் யார்? அம்புஜத்தம்மாள். ஸோ இதில் எல்லாரை பற்றியுமே நம்ம படித்து வச்சுக்கணும். வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், தில்லையாடி, வள்ளியம்மை. வேலு நாச்சியார் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், காளையார் கோவில் போரில் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேலுநாச்சியாரை பொறுத்தவரை யார்கிட்ட அடைக்கலம் போனாங்கன்னு வரும், கோபால நாயக்கர் கிட்ட. இவங்களுக்கு யார் ரொம்ப 2 பேர் பக்க பழக்கமாக இருந்தாங்கன்னா மருது சகோதரர்கள், சின்ன மருது பெரிய மருது இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வேலுநாச்சியார் நம்ம படிக்கணும். அஞ்சலையம்மாள் பொறுத்த வரைக்கும் அஞ்சலையம்மாள் அப்படின்றவங்க வந்து காந்தியடிகளோட ஒரு பெரிய தீவிரமான ரசிகன்ற மாதிரி வரும். இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, காந்தியடிகளை அஞ்சலையம்மாள் பார்க்கக்கூடாது அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து ஒரு சட்டமே போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பர்தா அணிஞ்சு காந்தியடிகளை போய் பார்த்துட்டு வருவாங்க. நிறைய டைம் சிறைக்கு போயிருப்பாங்க. இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் சிறையில் வந்து அடைபட்டிருப்பாங்க. ஸோ அந்த சிறை காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு டெலிவரி டேட்டும் வரும். ஸோ நீங்கள் வந்து வெளியில் போய் குழந்தை பெற்றுட்டு திரும்பி அகைன் சிறையில் வந்துடணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் போடுவாங்க. அதே மாதிரி அவங்க குழந்தை பிறந்துட்டு அந்த கை குழந்தையோட மறுபடியும் சிறைக்கு வருவாங்க. நிறைய போராட்டங்களில் வந்திருப்பாங்க அஞ்சலையம்மாள். அதுக்கப்புறம் கீழே காணப்படுவனவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தேர்வு செய்க. பண்டைய தமிழகம் சேரர், சோழர், பாண்டியர் என்னும் மூவேந்தர்களால் ஆளப்பட்டது. கரெக்ட். நகைய, அழுகை, உவகை, பெருமிதம் முதலான பல சுவைகள் தோன்றுமாறு பாடப்படும் பாடல்கள் வந்து பல்சுவை பாடல்கள். இதுவும் சரி. தேர், யானை, குதிரை, காலால் படைகளின் வலிமை, வீரச்சிறப்புகளை பொருந்தும் இது எல்லாமே புறப்பாடல்களாக இருக்கும். இதுவும் சரி. நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது கொடுத்துருக்காங்க. காவடி சிந்துங்கிறது ஜஸ்ட் வந்து காவடி எடுத்துட்டு போகும்போது பாடப்படும் ஒரு பாட்டு. ஸோ இது வந்து யாருன்னா, இது காவடி சிந்துறது 96 வகை சிற்றிலக்கியங்களும் ஒன்றா சொல்லுவோம். அதுக்கப்புறம் காவடி சிந்தோட தந்தை வந்து அண்ணாமலையார் சொல்லுவோம். ஸோ இதுக்கும் இந்த லைனுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல, அதனால காவடி சிந்து அப்படிங்கிறதா நமக்கு ராங். அடுத்து பொறுத்துக. ஆசிரியர் நூல்கள் கொடுத்துருக்காங்க. பாண்டியன் பரிசு பாரதிதாசன். இது எல்லாமே ஈஸி தான், நம்ம நார்மலாக படிச்சது. பாண்டியன் பரிசு பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார். ஆசிய ஜோதி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சங்கொலி நாமக்கல் கவிஞர். தொண்டர் சீர் பரப்புவார் என்று போற்றப்படுபவர் யார்? சேக்கிலார். எட்டுத்தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் எதுனா பரிபாடல். நம்ம எட்டுத்தொகை பாடல்கள் வந்து மொத்தம் 8 இருக்கா. அந்த 8ல் 5 பாடல்கள் வந்து அதாவது அகத்திணைகளை பற்றி பாடுவோம். 2 மட்டும் வந்து புறத்திணைகளை பற்றி பாடுவோம். ஓகேவா. அதில் 1 இந்த பரிபாடல் மட்டும் அகம் புறம் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கும். இப்போ வந்து புறம் பற்றி பாடுறது என்னது வரும்னா பதிற்றுப்பத்து, புறநானூறு. புறநானூறுல இந்த புற அப்படின்ற வார்த்தை இருக்கா. ஸோ புறநானூறு, பதிற்றுப்பத்து இது ரெண்டுமே புறத்திணைகள் பற்றி பாடும். மற்ற 3 இருக்கு இல்லையா, மற்ற 5மே அகத்திணைகள் பற்றி பாடும். இந்த பரிபாடல் மட்டும் அகம் புறம் ரெண்டுமே சேர்ந்து பாடக்கூடிய பாடல்கள். முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவை எவை கேட்டிருக்காங்க. 3 கூட்டல் 900 முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றி முத்தொள்ளாயிரம் பாடல்கள் அடங்கிய தொகுப்பு தான் முத்தொள்ளாயிரம். சரி. முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் உள்ளன அப்படின்றது தவறு. இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம சேர சோழ பாண்டியர்களை ஒருத்தருக்கும் 300 பாடல்கள் பாடியிருப்பாங்க. சேர மன்னர்களை பற்றி ஒரு 300 பாடல், சோழ மன்னர்கள் 300 பாடல், பாண்டிய மன்னர்கள் 300 பாடல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு டோட்டலாக 900 பாடல் தான் வரும், 900 பாடல்கள் தான் வரும். ஸோ 2700 அப்படின்னு சொல்றது தவறு. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் புகழேந்தி புலவர்ன்றது தவறு. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு தான் படிப்போம். அதாவது ஒரு 3 நூல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு படிப்போம். முத்தொள்ளாயிரம், அப்புறம் இன்னொன்று வந்து முக்கூடர் பல்லு வரும், அப்புறம் இன்னொன்று வரும் நந்தி கலம்பகம். ஆமாம், நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் இந்த லைன்ல இருக்க நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் வந்து தெரியவில்லை. இவங்க 3 பேரையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க 3 பேருக்குமே ஆசிரியர் பேர் கிடையாது. ஆனால் நமக்கு ஆப்ஷனில் கொடுக்கும்போது நமக்கு அது எப்படி ஆசிரியர் இல்லாமல் இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆசிரியரை டிக் பண்ணிடுவோம். ஸோ இவங்க 3 பேருக்குமே ஆசிரியர் பெயர் தெரியாது. அடுத்து சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டுவளம் பற்றிய பாடிய பாடல்களின் தொகுப்பை முத்தொள்ளாயிரம். சரி. அப்போ 1, 4 சரி. திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராமானுஜர். 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் எது? ஐங்குறு நூறு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு இது எல்லாமே 8 தொகை நூல்கள். இதில் நற்றிணை வந்து 9 to 12, அதாவது 9 சிறுமையான எல்லை, 12 பெரிய எல்லை. கலித்தொகை அப்படின்னு வரும்போது 11 to 80 வரும். ஐங்குறு நூறு 3 to 6, குறுந்தொகை 13 to 31. ஸோ இதுதான் வந்து இதோட அடி எல்லைகளோட வரம்பு. இது படித்து வச்சுக்கோங்க. அடுத்து நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நான் சொன்னேன்னா. அடுத்து அகைன் ஒரு பொறுத்துக. கொண்டல் அப்படின்றது மேகம், தாமம் மாலை, புரிசை மதில். ஸோ புரிசை மதில் படிச்சு வச்சுக்கோங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து மல்லல் அப்படின்னா வளம். முக்கூடர் பல்லு. முக்கூடல் பல்லு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை?
முக்குடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லனின் வாழ்க்கை பற்றிய கூறும் நூல். இதுதான் கரெக்ட். இதுதான் வந்து ஒரு கதையே வரும். அவர் 2 பேரை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவர் பேர் பல்லன். அவரோட வாழ்க்கையை பற்றி கூற நூல் தான் வந்து இந்த முக்கூடற்பல்லா இருக்கும். முக்கூடற்பல்லு நூலின் தஞ்சை மாவட்ட பேச்சு கிடையாது. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இந்த பல்லன் வந்து திருநெல்வேலி சார்ந்தவன் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நெல்லை அப்படின்னு வந்தா ஒருவேளை சரியா இருந்திருக்கலாம். தஞ்சை தப்பு. முக்கூடற்பல்லின் ஆசிரியர் பெயர் தெரியாது. கரெக்ட். நான் சொன்னா முக்கூடற்பல்லு, அப்புறம் முத்தொள்ளாயிரம், நந்தி கலம்பகம், ஆசிரியர் பெயர் தெரியாது. பள்ளமான நீர் நிறைந்த சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமரர்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் சதகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு. விற்பருந் தடந்தோள் வீர ராமன் கம்பராமாயணத்துல உள்ள ஒரு வரி. ஸோ இந்த லைன் கொடுத்துட்டு இதை எழுதியவர் யாருன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம கம்பர் சொல்லணும். இது யாருக்குரியதுன்னு கேட்டாங்கன்னா ராமன். இது எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பராமாயணம். திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவரின் பெயரை தேர்ந்தெடு. நமக்கு வந்து ஐங்குறு நூறுல வந்து 500 பாடல்கள் இருக்கும். சரியா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது 5 பேரையும் 5 பேர் பாடியிருப்பாங்க. இதுல முல்லைத்திணை பாடியவர் யாரு அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஆன்சர் பேயனார். கபிலர் வந்து குறிஞ்சி திணையை பாடியவர். சரியா? பாலை பாடியவர் தான் ஓதலாந்தையார். ஓரம்பாக்கியார் வந்து மருதத்திணை பாடியவர். அடுத்து எக்ஸ்ட்ரா நம்ம நெய்தல் கொடுக்கலையா, நெய்தத்திலை பாடியவர் வந்து அம்மூவனார். அடுத்து கீழே காணப்பட்டுள்ளவற்றில் எவை சரியற்றவை? ஸோ இந்த லைனை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ண பழக்குங்க. சரியானவை அப்படின்னு தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது, சரியற்றவை இங்கே கொடுத்துருக்காங்க. அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம் பெற்றிராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அகப்பொருள் இலக்கணம்னா நற்றிணை அப்படின்றது தலைவன் தலைவி பற்றி தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு தலைவி வந்து தலைவனை பிரிஞ்சிருக்கும் போது எப்படிலாம் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த தலைவியோட அந்த இடங்கள் பற்றி, ஸோ அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் எல்லாத்த பற்றியுமே அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அறவே இடம்பெறாது அப்படின்றது வந்து நமக்கு வந்து தவறு. நற்றிணை செயல்கள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும். நற்றிணைனாலே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம் 9 to 12. இப்போ 9 அடி சிறுமையும் 12 அடி பெருமை எல்லையும் கொண்டதான் இந்த நற்றிணை. ஸோ இதுவும் தவறு. நற்றிணை செயல்கள் அகவற்பாக்களால் ஆனவை. சரி. நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன். இதுவும் சரி. சரியா? ஸோ இது ரெண்டுமே சரி. கேட்டிருக்கிறது சரியற்றவை. அப்போ 1, 2 தான் நம்ம சொல்லணும். சரியா? அடுத்து பொருந்தா இணை. களிறு எரிந்து பெயர்த்தல் காளைக்கு கடனே. இது வந்து புறநானூறு. சரி. சரியா? உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார். இது ஒரு திருக்குறள், நமக்கு தெரியும். கூடலில் ஆழ்ந்த ஒன் தீந்தமிழ் அப்படின்றது சிலப்பதிகாரம் கிடையாது. தவறு. பண்ணோடு தமிழ் ஒம்பா, இது வந்து தேவாரம். ஸோ இது இந்த தனி லைனாவே இந்த தேவாரத்துக்கு இது ஒரு டைம் ஒரு கொஸ்டின்ல கொடுத்து இந்த லைன் வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே எது கரெக்ட் அப்படின்றத நம்ம கரெக்டாக படிச்சு வச்சுக்கணும். இது தனியாக கொஸ்டின்லையும் கேட்க சான்சஸ் இருக்கு. திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தம் அற்றதை தேர்ந்தெடு. திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திரிகடுகம் அப்படின்றது வந்து மொத்தம் 100 வெண்பா. சரியா? திரிகடுகம்ல 100 வெண்பாக்கள் இருக்கும். இதுல 66 வந்து நன்மை தருவனவும் 34 தீமை தருவனவும் இருக்கும். திரிகடுகத்துல நன்மை தர்றது தீமை தர்றதுன்னு 2ஆ பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ நன்மை தர்றது அப்படின்றதுல 66 வரும், தீமை தருறதுல 34. ஸோ இந்த கவுண்டையும் படிச்சு வச்சுக்கோங்க. இது நம்ம கொஸ்டின்ல தனியாக கேட்பாங்க. திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திரிகடுகம் 18 கீழ்கணக்கு நூல்களுள் 1. சுக்கும் இலக்கு திட்களியாலான மருந்து பெயர். இது 3மே நமக்கு கரெக்ட்னு கன்ஃபார்மா தெரியும். ஸோ ராங் இதுதான். பாந்தல், உரகம், பன்னகம், பனி என்னும் சொல்லின் பொருள் பாம்பு. அடுத்த ஒரு பொறுத்துக. பாடு என்று கூறியவுடன் பாடியவர் ஆசுகவி. ஓசை நலம் சிறப்பிக்க பாடியவர் மதுர கவி. ஸோ மதுரம் அப்படின்னாலே ஒரு இனிய ஓசை. ஸோ ஓசை நலம். தொடர்நிலை செய்யுள் பாடியவர் வித்தார கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரகவி. இந்தியா விஜயா இதழ்களை வெளியிட்டவர் யார்? பாரதியார். நமக்கு ஆப்ஷனே கிடையாது, பாரதியார் நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பொறுத்துக. மூலிகையின் பெயர் சிறப்பு. தூதுவளை ஞான பச்சிலை, கற்றாழை குமரி, கரிசிலாங்கண்ணி தேகராசம், குறுமிளகுன்றது இந்திய மருந்து. அடுத்து ஒரு பொறுத்துக. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் இருக்கு இல்லையா, கஷ்டம் வந்து 3 விதமா இருக்கும் அப்படின்னு நம்ம இதில் ஒரு செய்யுளில் படிப்போம். உள்ளத்தால் தோன்றுவது, உடம்பில் தோன்றுவது, சொல்லில் தோன்றுவது அப்படின்னு. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, கொலையே, களவே, காமத்தி விளைவே, இது 3மே உடம்பால நமக்கு துன்பம் தரக்கூடியது. ஸோ ஒருத்தவங்க கொலை பண்றோம் அப்படின்னா அவங்க உடம்பால நம்ம அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறோம். அடுத்து பொய்யே, குரலே, கடுஞ்சொல் அப்படின்றது என்ன வரும்? சொல்.
ஸோ பொய் சொல்கிறோம், கடும் சொல் பண்ணுறோம், அப்போ சொல்கிறோம், அது எல்லாமே சொல்லில் தோன்றுவன. அடுத்து வெகல், வெகுள், பொல்லா காட்சி அப்படின்றது வந்து நம்ம பார்க்குறதுலேயே அவங்கள கஷ்டப்படுத்துகிறோம், ஒரு மாதிரி அலட்சியமாக பார்க்குறது, அசிங்கப்படுத்துகிற மாதிரி பார்க்குறது, அப்போ அது வந்து உள்ளம் தன்னில் தோன்றுவன. சரியா? இதுல லாஸ்ட் லைன் வந்து ஒரு திருக்குறளை கொடுத்துருக்காங்க. பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார் என்பது இயல்பே அப்படின்றது. சரியா? அடுத்து இன்னொரு பொறுத்துக. தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர். ஸோ அவங்க எழுதிய நூல்கள் இந்த பக்கம். தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதன் கருணாமிர்த சாகரம். அடுத்து சூரிய நாராயண சாஸ்திரியார். இவர் வந்து பரிதிமார் கலைஞர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூரிய நாராயண சாஸ்திரியார் மான விஜயம். கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர். முதுநாரை இசை நூல். சரியா? அடுத்து பதிற்றுப்பத்தில் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன். பதிற்றுப்பத்தில் வந்து 10 சேர மன்னர்களை பத்தி பாடியிருப்பாங்க. ஸோ அதுல 5வது பத்துல வந்து பாடினது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். அப்ப இவங்களாம் எதுல வருவாங்க அப்படின்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை வந்து 8ஆம் பத்தில் பாடியிருப்பாங்க, 8வது பத்துல. அடுத்து பல்யானை செல்கெழு குடுலன் குட்டுலன் அப்படின்றது வந்து 3ஆம் பத்துல பாடியிருப்பாங்க. செல்வ கடுங்கோ வாலியாதன் அப்படின்றது நமக்கு 7வது பத்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 8வது பத்து, 3வது பத்து, 7வது பத்து. கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் வந்து 5ஆம் பத்து. முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை எழுதுக. ஸோ முத்தொள்ளாயிரம் பாடல்கள் பார்க்கலாம். இது வந்து புறத்திருட்டு என்னும் நூலின் வழியாக 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. கரெக்ட். பழைய உரைநூல்களின் மேற்கோளாக 22 பாடல்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன. இதுவும் கரெக்ட். அடுத்து பழந்தமிழரோட பண்பாடு, தமிழக மூவேந்தர்கள், அவர்தம் படைகள், வீரங்கள், இது போரில் சொல்லப்படுகின்றன. இது எல்லாமே கரெக்டு தான். அடுத்து சுவை மிகுந்த. ஸோ இது இருக்காங்க. சுவை மிகுந்த விருத்தப்பாக்களால் கற்பனை களஞ்சியமாக தெரிகிறது. விருத்தப்பா கிடையாது, வெண்பாவால் ஏற்றப்பட்டதான் அந்த முத்தொள்ளாயிரம். ஸோ இதுதான் வந்து தப்பு. அடுத்து நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி. வால் நெடுங்கண்ணி கட்கநேத்ரி. பழமலைநாதர் விருத்த கீரீஸ்வரர். செம்பொன் பள்ளியார் சொர்ண பூரிச்சுரர். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நமக்கு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேது பிள்ளையின் நூல் எது? தமிழ் இன்பம். இப்போ இவங்க இந்த 3 நூலுக்கான ஆசிரியர் நமக்கு தெரியணும் இல்லையா? கள்ளர் சரித்திரம் வந்து நாமு வேங்கடசாமி நாட்டார் எழுதியிருப்பாரு. தமிழ் இலக்கிய வரலாறு சி பாலசுப்ரமணியன். அடுத்து முத்தொள்ளாயிரம் விளக்கம். முத்தொள்ளாயிரத்துக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது, ஆனா முத்தொள்ளாயிரத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. அதோட அந்த நூலோட பேரு முத்தொள்ளாயிரம் விளக்கம் அப்படின்னு வச்சிருப்பாரு. அவர் யாருன்னா சுப்புரெட்டியார். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் வாணிதாசன். தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தன் பெயரை பரிதிமார் கலைஞர் என்று அமைத்துக் கொண்டவர் யார்? சூரிய நாராயண சாஸ்திரி. ஸோ அவங்க அம்மா அப்பா வந்து அவருக்கு சூரிய நாராயண சாஸ்திரின்னு பேர் வச்சிருப்பாங்க. அவர் தமிழ் பற்றின் காரணமாக, ஸோ இது வந்து கொஞ்சம் வடமொழி கலந்த சொல்லா இருக்குன்னு சூரியனை வந்து பரிதி அப்படின்னும், நமக்கு சாஸ்திரி வந்து கலைஞர் அப்படின்னும், பரிதிமார் கலைஞர் அப்படின்னு அவரோட பேரை அவரே மாற்றி வச்சுக்குவாரு. இவரை பற்றி கேட்கும்போது நமக்கு வந்து கலாவதி ரூபாவதி அப்படின்னு 2 நாடக நூல் இவர் எழுதியிருப்பாரு. அதையும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. கலாவதி ரூபாவதி எழுதியவர் யாருன்னு. அப்போ ஆப்ஷன்ல பரிதிமார் கலைஞர் கொடுத்தாலும் ஆன்சர் போடணும், சூரிய நாராயண சாஸ்திரி கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் கரெக்ட் தான். அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க. தந்தை பெரியாரை பற்றி கொடுத்துருக்காங்க. பெரியார் வந்து பகுத்தறிவாளர்னாலே பெரியார் தான். ஸோ கரெக்ட். கள்ளுக்கடை பெரியார் கரெக்ட். மகாத்மா காந்தியோட தொண்டர் கரெக்ட். அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தின் போது 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். இதுவும் நமக்கு கரெக்ட் மாதிரி தான் இருக்கும். ஒத்துழையாமை இயக்கத்தில் இவர் போராடுவார், சிறைக்கும் போயிட்டு வருவார். ஆனால் 3.5 ஆண்டுகள்லாம் அவர் சிறை அனுபவிச்சிருக்க மாட்டாரு. ஜஸ்ட் சிறைக்கு போயிட்டு வந்திருப்பாரு, அவ்வளவுதான். ஏன்னா அடுத்தடுத்து ஆண்டுகள்ல வந்து நம்ம நிறைய அவர் போராட்டங்கள் பண்ணியிருப்பாரு. சிறையில இருந்தா கண்டிப்பா 3.5 ஆண்டுகள் சிறையில இருந்தா அந்த போராட்டங்கள் பண்ணிருக்க சான்ஸே கிடையாது. 3.5 ஆண்டுகள் அப்படின்றது தவறு. அடுத்து ஆசிரியர் சிறுகதைகள். வாவேசு ஐயர் மங்கையர்கரசியின் காதல். தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள். செல்வ கேசவராய முதலியார் அபிநய கதைகள். ஸோ இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அபிநய கதைகள் நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இது அபிநய கதைகள். அடுத்து வந்து கூப்பாரா வந்து காணாமலே காதல். அடுத்து மறுபடியும் ஒரு பொறுத்துகளை பொருந்தா இணை கேட்டிருக்காங்க. தனித்தமிழ்னா மறைமலை அடிகள் நமக்கு தெரியும். பேச்சுக்கலை பேரறிஞர் அண்ணா. புரட்சி அப்படின்னாலே அது பாரதிதாசன். புதுமை பித்தன் என்ன பண்ணுவாரு? அதாவது நம்மளோட அவருக்கு புதுமை பித்தன்ற பேரே எப்படி வந்துச்சுன்னா, நார்மலா இருக்கிறத கொஞ்சம் புதுமையா சொல்றது அவர் வந்து புதுமை பித்தன். பொது உடைமை அவர் கிடையாது. அடுத்து துப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா
ஆனந்த ரங்கர். இவருக்கு தான் வந்து அந்த அந்த மாளிகைக்குள்ளேயே பல்லக்கில் போகிற உரிமை வந்து கிடைச்சிதான். அடுத்து புகைப்பழக்கத்தை கதை கருத்துருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்னும் சிறுகதையின் ஆசிரியர் லக்ஷ்மி. யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம்? காமராசர். எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க கல்வி வளர்ச்சி நாள் எதுன்னு, அதாவது காமராசருடைய பிறந்த நாள் எது அப்படின்னு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். மனநூல் இந்நூலின் ஆசிரியர் யார்? திருத்தக்க தேவர். மனநூல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நூல்? சீவக சிந்தாமணியோட இன்னொரு பேர் தான் மனநூல். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர்னு படிச்சிருப்போம். ஆனா அதுக்கு பதிலா மனநூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரம், சீத்தலை சாத்தனார் வந்து மணிமேகலையின் ஆசிரியர், திருவள்ளுவர் நமக்கு தெரியும் திருக்குறள். இதுல எப்படி ட்விஸ்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர்னு கொடுக்கறதுக்கு பதிலாக மனநூலின் ஆசிரியர்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் ஒரு பொறுத்துக. அம்பை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை, அனுராதா ரமணன் கால சுமை தாங்கி, திலகவதி காளி, பாக்யா வலம்புரி. ஸோ இதை வந்து இப்போ 100 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோமா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு 50 கொஸ்டின், செகண்ட் பார்ட்டில் ஒரு 50 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே சின்ன சின்னதாக நோட்ஸ் தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இது கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுத வேண்டாம். ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி. ஏன்னா ஒரே கொஸ்டின்லேயே நம்ம 4 இதுக்கு ஆன்சர் போடுறோம் இல்லையா? ஆசிரியர்கள் அந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு சின்னதாக நோட்ஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2-3 டேஸ் வந்து லாஸ்ட் 3 டேஸ் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.